அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அண்ணன் தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். கஷ்டப்படுத்தி இன்னொரு பக்கம் மகா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் சங்கடப்படுத்துறோன்னு மனசுக்கு தோணுதுரா. டேய், நீ இப்படி ஃபீல் பண்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. மகா சிஸ்டரை அம்மா ஏத்துக்கணும். அதுக்கு என்ன வழி? அதை யோசிடா. அது எப்படிடி? வசதியான வீடு, அதுவும் சொந்த வீடு. நீ வாங்குற சம்பளம், நகை, பணம், இது எல்லாத்துலயுமே உன் மாமியார் ஏமாந்துருக்காங்க. அப்புறம் எப்படி கோவம் குறையும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? நான் அவரை விட்டு பிரிஞ்சு அத்தை ஆசைப்பட்டபடி உண்மையாவே ஒரு வசதியான வீட்டு பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களோட கோவம் கண்டிப்பா குறைஞ்சிடும். அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. நான் அம்மா அம்மான்னு ஃபீல் பண்றதை பார்த்து எங்க மகா இந்த மாதிரி யோசிப்பாங்களோன்னு நான் நினைச்சேன். ஆனா மகா அடிக்கடி எப்படியாவது உங்களை உங்க அம்மாவோட சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னை அம்மாவோட சேர்த்து வச்சிடறேன்னா என்னடா அர்த்தம்? நீ ஏன் இப்ப விபரீதமா யோசிக்கிற? மகா சிஸ்டருக்காக நீ உன் குடும்பத்தையே விட்டு வந்திருக்க. அவங்க எப்படி இன்னொருத்தங்களுக்கு உன்னை விட்டு கொடுப்பாங்க? அந்த கவலை எல்லாம் உனக்கு வேணாண்டா செல்வம். நான் கவலைப்படல விஜய். நான் எடுத்த முடிவு சரிதான், அதுல எந்த குழப்பமும் இல்லைன்னு அவர் தெளிவா தான் இருக்காரு. நானே பிரியணும்னு நினைச்சா கூட அவரால் என்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சா கூட அவரால் அதை தாங்கிக்க முடியாது. தெரியுதுல்ல, அப்புறத்துக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தையோட மனசை மாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல விஜய். ஒரே வழி இருக்குடா. மகாவோட நல்ல குணத்தை அம்மாவுக்கு புரிய வைக்கிறதா. மகா இந்த வீட்டில் இருந்தப்போ இந்த வீடு எப்படி இருந்துச்சு, அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வீடே சரியில்லைன்னு அம்மா அடிக்கடி புலம்பிட்டு இருந்தாங்க. அது இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே சமயம் மகா இல்லாமல் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிற விஷயம் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க மகாவோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்க இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. மகாவோட குணத்தை அம்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன விஷயத்துல இருந்தா ஆரம்பிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லு. என்னதான் தைலத்தை செல்வான ஆர்டர் பண்ணிருந்தா கூட அதை கொண்டு போய் உன் மாமியார் கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு தானே தோணுச்சு. நீயும் செல்வானனும் போய் மருந்து கொடுக்கறப்போ அவங்களுக்கும் உன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எப்பவும் நீ அக்கறையோடு இருந்தா போதும். அவங்க மனசு மாறி கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. ஆமா விஜய், நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஆமா, நீ தைலத்தை கொண்டு வந்த விஷயம் செல்வன் எனக்கு தெரியுமா? தெரியலடா, மகாக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். அப்புறம் எதுக்குடா யோசிக்கிற? இப்பவே கேட்டுற வேண்டியதானே. ஆனா ஒரு கண்டிஷன், ஸ்பீக்கர் போட்டு பேசு. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்றதை நான் கேட்கணும். அவர்தான் கால் பண்றாரு. அடடே, டெலிபதி பயங்கரமா ஒர்க் ஆகுது போல. சரி, ஸ்பீக்கர் போட்டு பேசு. ஹலோ. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், பார்த்தா உங்ககிட்ட இருந்தே கால் வந்துருச்சு. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க தானே கால் பண்ணீங்க, முதல்ல என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்னது? அம்மாக்காக ஆர்டர் பண்ண தைலம் காலையில் வந்துச்சுல்ல, அத வரும்போதே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஷூ மாட்டும் போது மறந்து போய் ஜன்னல்லே வச்சுட்டேன். ஒருவேளை கொண்டு வந்திருந்தேன்னா ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு அம்மாவை போய் பார்த்து கொடுத்துருப்பேன். ஆனா என்ன பண்றது, சரி அதான் லஞ்ச் பிரேக்ல போய் அந்த தைலத்தை எடுத்துட்டு வந்துடலாம், அப்படியே போய் அம்மாவை பார்க்கலாம்னு நினைச்சேன். அம்மாவை பார்க்க போகும்போது நீங்களும் கூட வர முடியுமா? கண்டிப்பா நம்ம போலாங்க. நீங்க என்னமோ சொல்லணும்னு நினைச்சீங்களா? அது என்னது? நீங்க மறந்து வச்ச தைலத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சோ சாயந்தரமா நம்ம அத்தையை பார்க்க எப்ப போலான்னு கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நல்ல வேலை செஞ்சீங்க, போங்க. சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நான் ஒரு 1 hour பெர்மிஷன் போட்டு வரேன். நீங்களும் உங்க ஆஃபீஸ்ல கேட்டு பாருங்க. நம்ம 2 பேரும் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். தைலத்தை நீங்க கையோட கொண்டு வந்தது சூப்பரான விஷயங்க. சரிங்க, அப்ப நான் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வரேன். நீங்களும் கேளுங்க, போலாம்.
சரிங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரிங்க.